அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? சப்பாத்தியா பூரியா, சைவமா அசைவமா, ரெண்டு பேரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இதுக்காக நான் சோயா ஜங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டில் ரெண்டு சைஸில் இது கிடைக்கும், கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் குட்டியாகவும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த சின்ன சைஸ் தான். இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. 1.5 கப் மீல் மேக்கரை ஒரு குக்கரில் கொடுத்து ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் இதுக்கு தேவையான சில பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பல்லாரி, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இதை மிக்சி ஜாரில் கொடுத்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நம்ம குக்கருமே ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நம்ம மீல் மேக்கருமே அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம், ஆனால் நான் கரம் மசாலா சேர்த்து செய்ய போகிறதுனால நான் பட்டை கிராம்பை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணலைன்னா பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. ஆயிலில் பாதி பல்லாரி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மற்றதெல்லாம் அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மிளகாய்த்தூள், ஜீரக மிளகு, மஞ்சத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா நான் சேர்த்துருந்தேன். மசாலா பொரிஞ்சதும் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மீல் மேக்கரை உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா இதில் சேர்ற மட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கலவைகளை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா வதக்கி விட்டு ஏதாவது ட்ரை ஹர்ப்ஸ் இருந்தால் உங்ககிட்ட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தைம்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். ஆரிகானோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு சோயா சாஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தனியாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குடமிளகாவை நான் வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட மஞ்சள் குடமிளகா தான் இருந்துச்சு. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு காமூடி லெமனை உள்ளே புழிஞ்சு விட்டு மல்லித்தலைகளை கொட்டி இறக்கிட்டா டெம்டிங்கான சோயா சங்க் மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரின்னு எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதத்து வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.